ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே இன்றைக்கி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். அதுக்கு பாருங்கள், சிக்கன் இருக்குது, இங்கே தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்காங்க, இங்கே பட்டை கிராம்பு போட்டிருக்காங்க, முட்டை இங்கே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி செம்மையாக ஒரு பிடிக்க போகிறோம். எல்லோரும் வந்துடுங்க. ஹாப்பி சண்டே. வெஜிடபிள் வதக்கி ஃபைன். வெங்காயத்தை தாளிச்சிடலாம். இப்போ வெங்காயத்தை தாளிச்சாச்சு. அடுத்தது தக்காளி போட்டுடலாமாங்க மேடம்? தக்காளி போட்டாங்க. தக்காளி பச்சை மிளகா போட்டிருக்காங்க. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இது மூணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். கல்லுப்பு இப்படி பழைச்சாரல் மாதிரி போட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் கலரிகிட்டே இருக்கணும். அடி பிடிச்சதுன்னா நல்லா இருக்காது. அடுத்தது சட்னி கொட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது. அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ ஒரு கலரிக்கலாம். அடுத்தது கழுவுன கறியை அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கலாம். ஒரு கலக்கிக்கலாம். நான் செய்கிறேன்னு தான் சொன்னேன், ஆனால் எங்கள் அம்மா வேண்டாம் நானே செய்கிறேன் அப்படின்ட்டு எங்கிட்ட இருக்கிற கரண்டியை பிடிங்கிட்டாங்க. பாருங்கள், பொன்னிறமாக வதங்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது கலரணும். அடுத்தது வடித்த பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு பத்தாது, இருந்தாலும் நம்ம தூள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கலரி வதந்தி வரட்டும். பிரியாணி ரெடி.